அண்மைச் செய்தி. சென்னை பட்டினப்பாக்கம் சீனிவாசபுரம் பகுதியில் பட்டப்பகலில் 7க்கும் மேற்பட்ட வீடுகளில் திருட்டு சம்பவங்கள் அரங்கேறியிருக்கிறது. சிசிடிவி ஆதாரங்களோடு புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கொள்ளை சம்பவம் குறித்த விரிவான தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் அருண். சென்னையை பொறுத்தளவிற்கு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கொத்து கொத்தாக கொள்ளையடிக்கக்கூடிய சம்பவம் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. சென்னை பட்டினப்பாக்கம் சீனிவாசபுரம் பகுதியில் மீனவ மக்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. இந்த பகுதியில் குறிவைத்து, அதாவது வீடு புகுந்து நகை, பணம், செல்போன், இருசக்கர வாகனம் என 7க்கும் மேற்பட்ட வீடுகளில் தொடர் கொள்ளையடித்திருக்கக்கூடிய சம்பவம் மிகப்பெரிய அச்சத்தில் அந்த மக்களை உறைய வைத்திருக்கிறது. சிசிடிவி ஆதாரங்களோடு அந்த மக்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த விசாரணையினுடைய பின்புலத்தில் பிரபல கொள்ளையன் கருணாகரன் என்பவர் இருப்பதாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அச்சம் தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த வாரம்தான் சென்னையிலே தரமணி, வேளச்சேரி உள்ளிட்ட தொடர்ந்து ஆதம்பாக்கம் வரை சுமார் 8 இடங்களில் கொள்ளையடித்துக் கொண்டு விமானத்தில் பறக்கக்கூடிய அளவிற்கு சென்னையில் துணிகர கொள்ளை சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. அந்த கொள்ளை சம்பவத்தில் நடவடிக்கை எடுத்து விட்டோம், என்கவுண்டர் செய்து விட்டோம் என்று மார்த்தட்டக்கூடிய அந்த சூழ்நிலையில் தற்போது இந்த வாரம் ஒரே இப்பகுதியில் 7 கொள்ளை சம்பவங்கள் அரங்கேறி ஒட்டுமொத்த தமிழகம் மட்டுமல்லாது சென்னை போன்ற மாநகரங்களில் மக்கள் அச்சத்தில் உறைய வைத்திருக்கிறது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கொத்து கொத்தாக இதுபோன்று கொள்ளையடிக்கக்கூடிய சம்பவம் என்பது நாள்தோறும் அரங்கேறி வருகிறது. சென்னையை பொறுத்தளவிற்கு வேளச்சேரி, மடிப்பாக்கம், அதே போன்று எழும்பூர், மெரினா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஏற்கனவே செல்போன் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பந்தமாக தொடர்ந்து கொள்ளையர்களுடைய அட்டூழியம் அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது. அதே போன்று 50 செல்போன்கள் மீட்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஒரே இடத்தில் 100க்கும் மேற்பட்ட செல்போன் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் சென்னையில் அரங்கேறி இருக்கிறது. குறிப்பாக ரயில் நிலையங்கள், மக்கள் கூடக்கூடிய பகுதிகள், முக்கியமான அரசியல் நிகழ்வுகள் இதையெல்லாம் குறிவைத்து கொள்ளையடிக்கக்கூடிய கும்பல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதுபோன்று கொள்ளையடிக்கக்கூடிய கும்பலிடமிருந்து தங்களுடைய பொருட்களை காக்க காவல்துறையினர் ரோந்து பணிகளை தீவிரமாக மேற்கொள்ள வேண்டும். அதே போன்று சம்பந்தப்பட்ட கொள்ளையர்கள் யாராக இருந்தாலும் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்பட வேண்டும் என்பதுதான் தற்போது பட்டினப்பாக்கம், சீனிவாசபுரம் ஆகிய பகுதிகளிலே தங்களுடைய வீடுகளிலே இருசக்கர வாகனங்கள், செல்போன்கள், நகைகள், பணம் என பறிகொடுத்து தவிக்கக்கூடிய 7க்கும் மேற்பட்ட வீடுகளிலே வசிக்கக்கூடிய சிசிடிவி ஆதாரத்தோடு புகார் அளிக்கக்கூடிய அந்த மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. நாங்கள் குருவி போல மீன் பிடித்து ஒவ்வொரு நாளும் தங்களுடைய வாழ்க்கையை கடத்துவதே மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. அப்படிப்பட்ட துயரத்தோடு வசித்து வரக்கூடிய எங்கள் வீடுகளை குறிவைத்து கொள்ளையடிக்கக்கூடிய இந்த கொள்ளையர்களை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்பதைத்தான் தங்களுடைய பிரதான கோரிக்கையாக இந்த அரசுக்கு வைத்திருக்கிறார்கள். திமுக அரசு கும்பகர்ண தூக்கத்தில் இருந்து எழ வேண்டும், காவல்துறையை சுதந்திரமாக செயல்பட விட்டு இதுபோன்ற குற்றவாளிகளை இரும்பு கரம் கொண்டு அடக்க அவர்கள் முன்வர வேண்டும் என்ற கோரிக்கையை அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் முன்வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அருண், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.